தமிழக கறிக்கோழி விவசாயிகள் பண்ணை மாநில தலைவர் எம் ஈஸ்வரமூர்த்திங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது இந்த பிசிசி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கோழி குஞ்சுகள் கொடுக்கக்கூடிய நிறுவன முதலாளிகளோட அமைப்புங்க. நாங்கள் வந்து எங்களோட விவசாய நிலங்களில் பண்ணைகள் அமைச்சு அதில் கோழி குஞ்சு இவங்ககிட்ட தீவனம் மற்றவெல்லாம் வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இவங்க அடிப்படை வளர்ப்பு தொகையாக ₹6.50 அப்படிங்கிறது வந்து 2022 நிர்ணயம் பண்ணாங்க. அதோட மற்ற ஊக்கத்தொகைகள், விற்பனை விலை ஊக்கத்தொகை மற்றும் வெய்யற் கால, அதாவது சம்மர் பேனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிபந்தனை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு கொடுக்குற மாதிரி சலுகைகள் சொல்லியிருந்தாங்க. அதை எதையும் இவங்க சரிவர இந்த 3 வருஷமாக செய்து கொடுக்கல. அதனால் பல தடவை இவங்களோட மனு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நேரில் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தும் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி நேரில் வந்திருக்காங்க. எங்களை எந்த முதலாளிகளும் காலையில் நாங்கள் 11 மணிக்கு வந்ததுங்க, இது வரைக்கும் எந்த முதலாளிகளும் வந்து எங்களை சந்தித்து பேசலை. அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். நிறுவன முதலாளிகள் வந்து சந்தித்து பேச வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போங்க. இப்போ எங்களுக்கு வந்து வளர்ப்பு தொகையில் அடிப்படை வளர்ப்பு தொகைக்கு உண்டான மஞ்சு மற்றும் கரண்ட் பில்லு, ஆட்கள் கூலி எல்லாமே உயர்ந்துருச்சு. இந்த 3 வருஷமாக இந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அடிப்படை வளர்ப்பு தொகையை உயர்த்தி கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் அடிப்படை வளர்ப்பு தொகை எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 ரூபாயாவது வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். நிறுவன முதலாளிகளோட வருகைக்கு வரைக்கும் நாங்கள் காத்திருப்போங்க. எந்த நேரம் அவங்க வந்தாலும் அவங்க எங்களோட பேசி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த தேதியில் பேசிக்கலாம், இந்த மாதிரியான உங்களுக்கு வளர்ப்பு தொகையை உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்ல வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். தமிழ்நாட்டில் 18-20 மாவட்டங்கள்லேருந்து இப்போ வந்திருக்கோம்னா, தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்லேருந்து எல்லா நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க. பண்ணையாளர்கள் வந்து எங்கள் போராட்டம் தொடரும் போது பண்ணையாளர்கள் இந்த இதில் கலந்து கொள்வாங்க. நாளைக்கு காலையிலேருந்து பண்ணையாளர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க.